வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையிலும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் அநீதியின் துயரம் நிறைந்த நாளாகவே பதிவாகின்றது. 1983 ஜூலை 23 யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். எம்மில் இருக்கக்கூடிய அல்லது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பல உறவுகளும் இன்றைய நாளில் நினையாமல் கடந்து செல்ல முடியாத ஒரு துயரம் நிறைந்த கண்ணீரின் வேதனையான நாட்களாகத்தான் இன்றைய நாட்கள் இருக்கின்றன. ஜூலை 23 என்றாலே எம்முடைய கண்களிலும் நெஞ்சங்களிலும் ஒரு பதைபதைப்பும் நடுநடுக்கமும் ஏற்பட்டுவிடும். தமிழரின் வரலாற்று பக்கங்களில் கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதப்பட்ட ஒரு மறக்க முடியாத கருப்பு நாள் இன்றைய கருப்பு ஜூலை என்றுதான் எல்லோரும் அதனை கூறுவார்கள். ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலோடும் இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்னிலங்கையில் வசித்த தமிழ் பேசும் சமூகத்தினுடைய, குறிப்பாக மலைய மக்களாக இருக்கலாம் அல்லது வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பலருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவாகின்றது. இன்றைய நாள் புதிய தலைமுறையினருக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்தாலும், கடந்த காலங்களில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நெருப்பும் அனல் நிறைந்த நாளாகவும் தான் இருக்கின்றது. கண்ணீரோடு கூடிய நாளாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நாளை பலரும் பல்வேறுபட்ட விதத்தில் அழைத்துக் கொள்வார்கள். இன்றைய கொடூரத்தின் அல்லது இனக்கலவரத்தின் நிலைமைகளை பலரும் இவ்வாறான கூற்றுக்களில் கூறி கடந்து செல்கின்றார்கள். அது வரலாற்றினை ஒருமுறை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இது ஒரு இனக்கலவரம் அல்லது கொடூரம் என்றெல்லாம் கூறுவதை விட்டு, கலவரம் என்பது சம பலமுள்ள இரு தரப்பினரிடம் தங்களுக்குள் மோதிக்கொள்வதையே அந்த கலவரம் என்பது குறிக்கும். ஆனால் 1983 நடந்தது இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு அப்பாவி தமிழர்கள் மீது தென்னிலங்கை காடையர்கள் ஒரு பேரினவாத அதிகாரத்தின் துணையோடு அரங்கேற்றிய திட்டமிட்ட தாக்குதல் அது என்றுதான் பதிவாகும். இந்த தாக்குதலின் நிலைமை தொடர்பில் இன்றைய நாளிலே நாடாளுமன்றத்திலே ஆதரவாகவும் எதிராகவும் அல்லது கடுமையான குற்றச்சாட்டுகளோடும் பல உரைகள் இடம்பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் குறிப்பிட்டார், 1983 நீட்சிகள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று இன்று வரை தொடர்கிறது என்று. அதனை பார்க்கலாம். உண்மையிலே பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வாகவே அந்த ஜூலை 23 அமைந்திருந்தது. இனப்படுகொலையானது இந்த ஜூலை 83 தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை நீட்சி பெற்று நிற்கின்றது. உண்மையாக அதற்காக நீதி கண்டி நிற்கின்ற இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த நாட்டிலே வழங்கப்பட்ட நீதி என்ன? இந்த நீதி வழங்கப்பட்டதாக சரித்திரமும் இல்லை, வழங்கப்படுவதற்கான அறிகுறிகளும் இல்லாத நிலையிலே இவ்வாறான இந்த பொருளாதார கட்டுமானங்களிலே தமிழ் மக்கள் எந்த நம்பிக்கையை கொண்டு அதில் பங்கெடுப்பதென்றொரு மிகப்பெரிய வினா இருக்கின்றது. இத்தனைக்கும் காரணமாக இருந்தவர்கள் வேறு யாருமல்ல, உங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினர் தான். இந்த இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் இப்படியெல்லாம் வதைக்கப்பட்டார்கள், அதற்கு முழு பொறுப்பும் ஐக்கிய தேசிய கட்சியினர் தான் என்று அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்களையும் JR ஜெயவர்தனவையும் அதே போன்று யாழ் நூலக எரிப்பிலே யார் காரணமாக இருந்தார்கள் என்கின்ற பல விடயங்களை அவர் கூறுகின்றார். 1983 நுவரெலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய யோகா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு நூலகம் இருந்த கடையை, அங்கே இருக்கின்ற பெண்களை, அங்கே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியாகும். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள்
அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1978ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விஷயமாக 1978ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979ஆம் ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். அது மாத்திரமா? 1981ஆம் ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய, அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு, அது மாத்திரமல்ல அவர்கள் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள், செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு, ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981ஆம் ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த, எங்களுக்கு சொந்தமாக இருந்த, எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்தியூ என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த வாசியான பயிற்சிக்காரர்கள், மோசடிக்காரர்கள், அந்த மாதிரியான முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. அதன் பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிசாம் காரியப்பர் கூட ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கின்றார். இந்த 83 கலவரம் தொடர்பில் தான் முதலாம் வருட சட்டக்கல்லூரி மாணவனாக கொழும்பில் வருகின்ற போது முதலாவது தாக்குதலுக்குள்ளானது ஒரு மலையக இளைஞன். எதற்காக தாக்கப்படுகிறான் என்றே அவனுக்கு தெரியாது. அதன் பின்னர் தான் நாங்கள் அறிந்தோம் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது என்று. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று அவர் அரசை பார்த்து ஒரு கண்டிக்கின்றார். ரோகண விஜயவீர, ஜேவிபி தோழர்களை பற்றி நான் கூறவில்லை, இதனோடு நிறுத்திக் கொள்கிறேன். நான் கடந்த கால சம்பவங்களை மீளவும் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை என்று நிசாப் காரியப்பர் அந்த இடத்துல இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார். எங்க வாப்பங்களோட புதிய அரசியலமைப்பு, அதிகார பரவலாக்கல், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அடிபட்ட தமிழ் பேசும் தமிழ் சமூகம், அதில் முக்கியமாக தமிழர்கள் தங்களது உயிர்களை தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட ஆறுதல் பரிசு என்பதை விட ஆறுதல் இழப்பீடு, the bare minimum reparation is this bare minimum provincial council. அந்த ஆறுதல், அந்த இழப்பீடை கூட இப்பொழுது நீங்கள் தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெட்கமில்லையா உங்களுக்கு? கேட்டால் குழுக்களை போட்டுக்கொண்டு எப்படி இந்த மாகாண சபை தேர்தலை வைக்காமல் இருப்பதற்கான 2 நிமிடங்கள் வைக்காமல் இருப்பதற்கான வழியை தேடுகின்றீர்கள். வெட்கமாக இருக்கின்றது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் இந்த தமிழ் பேசுகின்ற மக்களின் இந்த அநியாயத்தை பற்றி பேசுகின்றீர்கள். ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்று ஜூலை 23 நான் முதல் வருட சட்டக்கல்லூரி மாணவன்.
தெய்வழியில் நான் இருந்த அந்த ரூமுக்கு வரும்பொழுது சரணங்கர் ரோட்டில் முதலாவதாக அடிக்கப்பட்டவர் ஒரு தமிழ் மகன், மலைய தமிழை சேர்ந்தவன். நான் கண்ட கொடூரமான காட்சி. நிர்வாணமாக்கப்பட்டு நடு ரோட்டில் அந்த மனிதனுக்கு தான் ஏன் அடிபட்டவர் என்று கூட தெரியவில்லை. சரியாக சிங்களம் காய்ச்சி கொள்ள முடியாது. போலீஸ் கார்டுக்கு முன்னுக்கு அழுகிறார்கள், தூக்கி எறிந்து விட்டார்கள், நிர்வாணமாக உயிரோலம் பத்த வைத்தார்கள். முன்னம் மறந்து விடாதீர்கள், அன்றைய அந்த கருத்த ஜூலைக்கு காரணமாக ரோஹண விஜய் வீரையும் ஜேவிபியும் பேன் பண்ணப்பட்டது என்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றேன். ஆகவே பழசை மறந்து விடுங்கள், பழசை இழுக்க வேணாம். அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதை பற்றி பேசி மீண்டும் அரசியல் லாபம் எடுக்க தயாராக வேண்டாம். இப்பொழுது இளைஞர்கள் இந்த என்பிபி அரசாங்கம் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மலைய மக்களுக்கு நியாயம் செய்யும் என்று சொல்கின்றவர்கள் இன்னும் உங்களுடைய ஜேவிபி கொள்கையை வைத்துக்கொண்டு அதிகார பரவலாக்கல் ஊடாக நியாயம் கொடுக்க முடியாது, சமத்துவம் மற்றும் போதும் என்று பேசிக்கொண்டு நீங்கள் இங்கே வருவது பிழை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அரசியல் ரீதியாக இந்த தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு நீங்கள் தயார் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தயவு செய்து இந்த ஜூலை கலவரங்கள், கருத்த ஜூலைகளை பற்றி நீங்கள் பேசுவதற்கு முன்பு உங்களுடைய மனசாட்சி தொட்டு கேளுங்கள். இந்த தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் நீங்கள் அரசியல் நியாயத்தை வழங்க தயாரா என்று கேட்டு என்னுடைய கதையை முடித்துக். இது இன்றைய ஜூலை 23 சம்பவம் தமிழர்களுடைய வாழ்க்கையில், தமிழ் பேசும் சமூகத்தின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இன்று பதிவாகின்றது. இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கருப்பு ஜூலை தொடர்பான பதிவுகளையும் பதிவிட வேண்டி இருந்ததனால் ஆரம்பத்தில் அது ஒரு வரலாற்று பதிவாக அது பதிவிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளுக்குரிய முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய போலீசாரை பாதுகாப்பும் அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் அல்லது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜித் தர்மபால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து என்பது IODPP என்கின்ற அமைப்பின் சார்பில், IODPP என்கின்ற ஒரு அமைப்பினை நடத்தக்கூடிய முன்னாள் போலீஸ் அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது அதிர்ச்சிகளையும் கலக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. கஞ்சிப்பானை இம்ரான் தொடர்பான பல விடயங்களை அவர் அடுக்கிக் கொண்டு செல்கிறார். அதில் அவர் கூறுகின்ற போது இலங்கையிலே 200 கோடிக்கு மேல் சொத்துக்கள் வைத்திருக்கின்றார். மருதானை பகுதியில் பல லக்ஷரி கடைகளை வைத்திருக்கின்றார். நாட்டில் விரைவில் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெறப்போகும். இந்த குண்டுவெடிப்பு என்பது அவரால் ஏற்படுத்தப்பட போகின்றது. அதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் அவர் செய்துவிட்டார். விரைவில் அதனை எதிர்பாருங்கள் என்று கூறியதோடு ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை அவர் மீண்டும் வலியுறுத்துகின்றார் அஜித் தர்மபால். நாமும் தொடர்ச்சியாக இதனை கூறி வருகிறோம். ஜனாதிபதியினுடைய உயிருக்கு என்பது உத்தரவாதம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத விடயம் நடந்துவிடும் போல் அச்சம் எல்லோரிடமும் இருக்கின்றது. இவை தொடர்பில் அவர் என்ன கூறுகிறார் என்று நீங்கள் பாருங்கள். மாளிகாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது நஜீம், முகமது பாத்திமா தம்பதியரின் இளைய மகனே முகமது நாஜீம் ஆவார். அவரே பின்னானில் கஞ்சிப்பானி இம்ரான் என அழைக்கப்படுகின்றார். நோன்பு காலத்தில் கஞ்சி வாழை ஒன்றை எடுத்து வரும்போது அவர் உடலில் கொட்டியதனால் கஞ்சிப்பான இம்ரான் என அவரது பெயர் உருவானது. கஞ்சிப்பானி இம்ரான் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதுடன் நின்றுவிடாது ஒப்பந்த கொலைகளை செய்யும் ஒரு நபராகவும் கொலை கும்பல்களை இயக்கும் நபராகவும் செயற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மாளிகாவத்தை, ஜிந்துபிட்டி போன்ற பகுதிகளில் வேலையற்ற இளைஞர்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கொலைகளுக்கு ஈடுபடுத்தியுள்ளார். ஜமாத் பயணம் என்ற போர்வையில் இளைஞர்களை பாகிஸ்தானுக்கு அழைத்துச் சென்று அங்கு தீவிரவாத முகாம்களில் கஞ்சிப்பானி இம்ரான் பல இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சியை வழங்கியுள்ளார். கஞ்சிப்பானி ISI தீவிரவாத இயக்கம் போன்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடனும் தொடர்பு பேணியதாகவும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் குற்றச்சாட்டப்படுகின்றது. கஞ்சிப்பானி இம்ரான் தனி நபர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தும் நோக்கில் ஸ்னைப்பர் கன்ஸ் T56 ரக துப்பாக்கிகளை தருவித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கஞ்சிப்பானி இம்ரான்
இலங்கை போலீஸின் உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை பல்வேறு தரப்பினருடன் தொடர்பு பேணி வருவதாகவும் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் லஞ்சம் வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கஞ்சிபானி இம்ரான் தற்பொழுது பாகிஸ்தானில் இருந்து கொண்டு தொலைபேசியூடாக பலருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சிபானி இம்ரானுக்கு கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவருக்கு மருதானை பகுதியில் பல்வேறு கடைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சிபானி இம்ரானின் செயற்பாடுகள் தேசிய பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலானது என குறிப்பிடப்படுகின்றது. ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் நாட்டில் குண்டுவெடிப்பு சம்பவங்களை மேற்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவர் செயற்படக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே புலனாய்வு பிரிவினர் இந்த விவகாரங்கள் குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கஞ்சிப்பானை இம்ரானுடைய தகவலின் பின்னர் முதலாவது சம்பவம் ஒன்று பதிவாகின்றது. இவர் இவ்வாறு செய்வார் அல்லது கஞ்சிப்பானை இம்ரான் இலங்கைக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்றவுடன் ஒரு சம்பவம் பதிவாகின்றது. கிளிநொச்சி பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகின்றது. அதாவது அங்கு வெறும் கஞ்சா கடத்தல் அல்லது வெறும் ஒரு கைதுக்கான முகாந்தரம் என்று அதனை பார்க்க முடியாது. கிளிநொச்சியில் கஞ்சாக்களுடன் தப்பிய இருவர் தப்பியோடுகின்றார்கள். கைத்துப்பாக்கியுடன் தப்பியதாகத்தான் பொதுமக்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் இரவு வேளையில் கஞ்சா பொதிகளுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களை கிராம மக்களும் போலீசாரும் இணைந்து மடக்கி பிடிக்க முயன்ற நிலையில் சந்தேக நபர்கள் சைக்கிளையும் கஞ்சா பொதிகளையும் வீதிகளிலே விட்டுவிட்டு தப்பியோடுகின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடப்பதற்கு முதல் வவுனதீவு போலீசார் மீது மிகவும் கொடூரமான தாக்குதல் இடம்பெற்றது. காத்தாங்குடி பகுதியிலே ஒரு மோட்டார் சைக்கிள் அங்கு முன்னோட்டம் பார்க்கப்பட்டது. குண்டுவெடிப்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்பட்டதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். காத்தாங்குடி மட்டக்களப்பு எல்லை பகுதியில் அது இடம்பெற்றது. சம்பவம் குறித்து என்ன தெரிய வருகிறது என்றால், நேற்று இரவு வேளையில் கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் கஞ்சா பொதிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருவர் பயணிக்கின்றார்கள். அவர்களை இடைமறிக்கின்றார்கள் பொதுமக்கள். அப்பகுதி கிராம மக்கள் அவர்களை பின்தொடர்ந்து இடைமறிக்க சென்ற போது கடத்தல்காரர்கள் கிராமவாசிகளிடமிருந்து தப்பித்துக் கொண்டு A35 வீதிகளால் தப்பியோட முயற்சி செய்ததோடு உடனடியாகவே கிராம மக்கள் போலீசாரின் உதவியை வேண்டுகிறார்கள். தர்மபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்படுகிறது. போலீசாருடன் இணைந்து அவர்களை பிடிப்பதற்கு பொதுமக்களும் முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான சம்பவம் இல்லை. வவுனதீவு சம்பவத்தையும் இப்படித்தான். அதாவது இவர் கூறுகின்றார், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி கூறுகின்றார், இலங்கையில் ஒரு தாக்குதலுக்கான வாய்ப்பு இருப்பதாக. ஆனால் அது கூறி 24 மணித்தியாலங்கள் கடப்பதற்குள் கிளிநொச்சி பகுதியில் கை துப்பாக்கிகளுடன் ஒரு நடமாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. சகிக்கிளையும் வீதிகளிலே போட்டுவிட்டு அவர்கள் இருளில் தப்பி ஓடியுள்ளார்கள். தப்பி ஓடியவரிடம் கைத்துப்பாக்கி இருந்ததாக சம்பவ இடத்தில் இருந்த கிராம மக்கள் போலீசாரிடம் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முற்பட்ட போது கைத்துப்பாக்கியை மிரட்டித்தான் அவ்விடத்திலிருந்து அவர்கள் தப்பித்திருக்கின்றார்கள். சம்பவ இடத்தில் கைவிடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் கஞ்சா பொதிகளையும் கைப்பற்றிய தர்மபுரம் போலீசார் தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை ஒரு சாதாரணமான விடயமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். கஞ்சா கடத்தல்காரர்கள் அல்லது போதை கடத்தல்காரர்கள் இவ்வாறு துப்பாக்கிகளை பயன்படுத்துவது. இலங்கையில் அவசரமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு வன்முறை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக அவதானமாக இருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் முதலாவது தாக்குதல் வவுனதீவு பகுதியில் இடம்பெற்றது. அதற்கு முன்னர் வவுனியா பகுதியிலும் ஒரு போலீஸ் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். இப்போது கஞ்சா கடத்தல்காரர், அதாவது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இலங்கையில் தாக்குதல் நடத்துகிறார்கள், தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் செயல் என்று யாரோ ஒரு சக்தி முடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது மட்டும்தான் இப்போது எம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் ஒரு லேசான தகவலாகத்தான் இதனை உங்களிடம் கூறிக்கொள்ள முற்படுகின்றோம். ஏனென்றால் இது ஒரு ஆபத்தின் அறிகுறியாகவே இப்போது வரைக்கும் இருக்கின்றது. இலங்கையிலே கடந்த காலங்களிலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு கைது இடம்பெறுகின்ற போது போலீசார் அந்த கைதுகளை நடத்தினாலும் கூட போலீசார் கைது செய்வதற்கு முன்னர்
ஒரு இணக்கப்பாட்டு அடிப்படையில், ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இராணுவத்தின் அனுமதியோடு தான் சில கைதுகளை ஏற்படுத்துவார்கள். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய போலீசார் சுயாதீனமாக செயற்படுவதன் வெளிப்பாடு அல்லது சுயாதீனமாக நடக்க முற்படுவதன் வெளிப்பாடு இராணுவ புலனாய்வுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஒரு விரிசல் வந்திருக்கின்றது. அந்த விரிசலின் வெளிப்பாடாக இவர்களுக்கு இடையில் கடந்த காலத்தை போன்ற ஒரு நல்லுறவு இல்லை. இந்த இராணுவ புலனாய்வு பிரிவும் போலீசாரும் இரண்டு துருவங்களாக பயணிப்பது போன்றுதான் பலர் சந்தேகிக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் ஆட்சியாளர்களுடைய விசுவாசிகள் சிலர் இன்னமும் குழப்பங்களை விளைவிப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. நேற்றைய அந்த கஞ்சா அல்லது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கை துப்பாக்கி வைத்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு பாரதூரமான செயலாகவே பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பில் அரசும் குறிப்பாக அரச புலனாய்வுத்துறையும் கவனம் செலுத்துவது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. நீதித்துறையில் கை வைப்பது என்பது இறுதியில் ஆட்சி கவிழ்ப்பில் தான் முடியும். மிகவும் அவதானமாக இருங்கள் என்று இன்றைய தினம் நீதித்துறையின் நீதிபதிகளின் வயதெல்லை அதிகரிப்பதற்கு எதிராக எதிர்க்கட்சியினர் ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்தார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, GLPD, ரவுஃப் ஹக்கீம், நாமல் ராஜபக்ச, ஜீவன் தொண்டமான் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் கூட்டணியில் இருக்கக்கூடியவர், அது தமிழ் பொது கூட்டணியில் இருக்கக்கூடியவர் என்று பலரும் கலந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சஜித் பிரேமதாச இந்த கருத்தை முன்வைக்கின்றார். சர்வதேச ரீதியாகவும் சரி, தேசிய ரீதியாகவும் சரி, நீதித்துறையில் கை வைத்தவர்கள், நீதித்துறையின் சுதந்திரத்திற்குள் தலையீடு செய்பவர்கள், இறுதியில் அப்படியான நடவடிக்கைகள் ஆட்சி மாற்றத்திலேயே முடிந்திருக்கின்றது. ஆகையால் அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த சர்வாதிகார அரசாங்கம் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையீடு செய்திருக்கின்றது, நீதித்துறை மீது கை வைத்திருக்கின்றது. ஆனால் நாம் அந்த நடவடிக்கையை தோல்வியடைய செய்வோம். நீதித்துறையின் மீது கை வைப்பது கையை சுட்டுக் கொள்வதாகும். ஆகவே எங்களுடைய இன்றைய இந்த ஒன்று கூடலும் அதற்காகத்தான். ஜனநாயகத்தை பாதுகாத்து நீதித்துறையை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். எங்களுடைய சிந்தனைகள், கொள்கைகள், செயற்பாடுகள் எல்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட இந்த பொது பிரச்சனைக்கு தீர்வு காணும் முகமாக எங்களுடைய கட்சி பேதங்கள் எல்லாம் விட்டு நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்து என்பது மிகவும் சாதாரண கருத்தாக எடுத்துக்கொள்வதால் அல்லது இதனுடைய விபரீதங்கள் எப்படி இருக்க போகிறது அல்லது இவர்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையால் நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதை அரசு கைவிடப் போகிறதா என்பதெல்லாம் பெரும் சவாலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கை நாம் கூறிய அந்த சம்பவங்களோடு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் ஒரு குழப்பத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டது. இந்த குழப்பம் இறுதியில் எப்படி முடிய போகிறது, நாட்டின் பாதுகாப்பில் அச்சுறுத்தலாக மாறப்போகிறதா என்கின்ற பலத்த கேள்விகள் இருக்கிறது என்று கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தது. கருப்பு யூலை மறக்க முடியாதனால், அதே போன்று நாட்டிலே ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எதிர்க்கட்சிகள் என்று நடத்திய மிக முக்கியமான கூட்டம் என்று மிக 3 விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இனி வரப்போகின்ற நாட்களில் அனைவரும் நாமல் ராஜபக்சவோடு இணைந்துதான் பயணிக்கப் போகிறார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாமல் ராஜபக்ச அமர்ந்திருந்த இடத்தில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். எது எப்படி இருக்கிறதோ இனி வரப்போகின்ற நாட்கள் என்ன மாதிரி இலங்கையின் பாதுகாப்பு நிலவரங்கள் இருக்கும் என்பதெல்லாம் பெரும் சவால் மிக்க கேள்வியாக இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.